ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்திவிட்டு நம்மளோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள். இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்க. எனவே விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருப்பதற்கு உகந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கையாக சூரியனுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார். 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 5 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு தொழில் அபார வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய கற்ற மனிதர்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. பெரிய பெரிய அறிவாளிகளுடைய பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களுடைய ஆலோசனைகள் சிறப்பாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது கவலைகள் அதன் மூலமாக நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க இன்றைய தினம். வியாபாரம் சிறப்பாக அமையும், அலுவலக பணிகள் முன்னேற்றம் பெறும், பொருளாதாரத்தில் அதிகமான வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் சிறப்பாக அமைவதன் காரணமாக உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் இன்னைக்கு அமையும். குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இப்பொழுது நீங்கள் நினைத்தால் உங்களது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடத்தலாம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம். கனிவாக பேசுவீங்க. உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாக அதிகமான காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உங்களது பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. தொழில் ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும். அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம். பழுதான வீடுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடுகள் ஏதாவது பழுதான வீடுகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு சீரமைக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு அது குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள். வீட்டை சீரமைப்பீங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு பெருமை மிக்க தருணங்கள் உங்களுக்கு அமைங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கு அதிகமான நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அவர்களுக்கு கல்விக்காக அல்லது வேலை வாய்ப்புக்காக இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் பூரிப்படையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நிறைய விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணாலும் வெறும் காத்துலேயே கோட்டை கட்டுறது மாதிரி உங்கள் பிளான்களை சும்மா வச்சிருக்கிறது வேலைக்கே ஆகாது நண்பர்களே. எனவே இன்று தினம் நீங்கள் உங்களது திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் நிறைவேற்ற கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட. ஸோ குடும்ப உறுப்பினர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களது பழக்க வழக்கங்கள் ரெகுலராக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் இன்னைக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வெவ்வேறு வகையில் இன்னைக்கு அமையும். எங்கே போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத சில சிந்தனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கி விடுங்க நண்பர்களே. தேவையில்லாத விஷயத்தை நீங்க நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு எல்லாத்திட்டையுமே இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க. அடமெண்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க, அனுசரித்து போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். துரித வகை ஃபாஸ்ட் ஃபுட்டில் இன்னைக்கு நீங்கள் தவிர்த்தே ஆகணும் நண்பர்களே. அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே துரித வகை உணவுகளை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லது. இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் டயர்டானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை இன்றைய தினம் நீங்கள் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களே. எனவே காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும். காதல் தேவன் உங்கள் மீது காதல் கணையை வீசக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. புதிதாக காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க கவனித்து செயல்படுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சூப்பராக உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான வாழ்வில் இருந்து நீங்க கொஞ்சம் விலகி உங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் சில உறவு விரிசல் டிஸ்டன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படக்கூடிய நிவாரணமான செயல்பாடுகளை செய்து உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை பேணி காப்பீங்க. அதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புத்தகங்களை படிப்பதில் அலாதிய பிரியம் ஏற்படும் நண்பர்களே. ஒரு நாள் முழுக்க கூட புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஒரு கதவை சாத்திட்டு நீங்கள் நாள் முழுக்க கூட புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடைய தேவைகளை சிறப்பாக கவனித்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சோர்வுகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. ஏதாவது சரித்திர நினைவிடத்திற்கு சின்ன சின்ன பிக்னிக் போகிறதுக்கான பிளானை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்துறதுல சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்தாலும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் குடும்பத்துக்காக நீங்கள் வேலை செய்யுங்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு இன்றைய தினம் வேலை செய்யுங்கள். நல்ல நல்ல சான்றோர்களின் ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைப்பதால் கவலைகள் தீரும். கனிவான பேச்சுக்களால் சாதித்துக் கொள்ள முடியும். தொழில் சீராக இருக்கும். அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைந்த நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல ஏதோ ஒரு சிந்தனை இனம் புரியாத வகையில் உங்களுக்கு ஏற்படலாங்க. சில தேவையில்லாத சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்பட்டாலும் அதை நீங்கிடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களது ரெகுலரான ஹேபிட்ஸில் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மாற்றங்கள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் தேவையில்லாத இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கி விடக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் மாற்றமான ஒரு நாள். போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக சூழல் நல்லாவே இருக்கு நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த துரித வகை உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு சோர்வு ஏற்பட்டாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே அமையும். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் அவசரப்படாமல் நிதானித்து நீங்கள் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம். நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்கள், அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. சாதகமான ஒரு நாள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்கு நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.